ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட் ஆன் நெட் சேனல். நான் உங்கள் வி பிரகாஷ். இன்றைக்கி நம்ம டிடிபி கிளாஸில் கோரல்ட்ராவில் வெட்டிங் கார்டு பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் வெட்டிங் கார்டோட பார்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்டர் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்குது. இது மாதிரி கார்னர் பார்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மாதிரி ஃப்ளவர் பார்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா 2 சைடு மட்டும் பார்டர் போடுவாங்க. அந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் பார்டர் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டோட சைஸ் போடுறோம். 5 இன்ச்சு 5 IN டேபு 7 IN 5 × 7 இன்ச் போட்டாச்சு. இப்போ வந்து பேஜ் சென்டராக கொடுத்துட்றோம். செலக்ட் பண்ணிவிட்டு P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பேஜுக்கு சென்டர் ஆகிடுச்சு. இது செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடுச்சு. சுற்றி வந்து ஒரு 10 mm கேப் விடணும். அதனால் இங்கே வந்து 10 + 10 20 mm வெடுதில் வந்து -20 கொடுத்துட்றோம். டேபு எண்டு ப்ரெஸ் பண்ண கீபோர்டில் லாஸ்ட்டில் வந்துடும் -20. அப்போ உங்களுக்கு சுற்றி வந்து ஒரு சைடை வந்து 10 mm கேப் வந்துடுச்சு. இப்போ இது உள்ள நம்ம வந்து பார்டர் செட் பண்ண போகிறோம். இந்த லைனோட திக்னஸ் வந்து 2 பாயிண்ட் கொடுக்கணும். இங்கே பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் பென் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படி ஷார்ட்கட் பண்ணோன்னா கீபோர்டில் F12 இருக்குது. F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவுட்லைன் பென் டூல் வந்துடும். அதில் வந்து நம்ம லைனோட திக்னஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துக்கலாம் லைனோட திக்னஸ்ஸு. இப்போ இதுலேருந்து ஒரு பார்டர் எடுத்துகிட்டு அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். கீபோர்டில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடும். அது இது செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ளிப் பண்ணுறது மிரர் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃப்ளிப் ஆகிடும். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா இது 34 mm இருக்குது. இது சின்ன கார்டில் வந்து அவ்வளோ பெரிய பார்டர் தேவையில்லை, அதனால் நம்ம சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிடியூஸ் பண்ணிங்கன்னா சைஸ் அப்படியே ரிடியூஸ் ஆகும். உங்களுக்கு கார்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் கொடுத்துக்கலாம். அது இந்த பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு இந்த அவுட்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு எல் கொடுத்திங்கன்னா லெஃப்ட்டில் வரும், T கொடுத்திங்கன்னா டாப்பில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் வச்சு போடலாம். இது ஒரு டிசைன் இருக்குது. அவுட்லைன் இல்லாமையும் நம்ம போடலாம். அதுக்கு ஒரு பாக்ஸ் தனியாக இதுக்கு மேலே ட்ரா பண்ணோம். இந்த பார்டர் வந்து கரெக்டாக அந்த அவுட்லைன் மேலே கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸோட ஃபில் வந்து ஒயிட் கொடுத்துடணும். இங்கே மவுஸில் வந்து லெஃப்ட் சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஆகும், ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் வரும். இப்போ அவுட்லைன் நமக்கு தேவையில்லை, அதை நன் கொடுத்துட்றோம். மவுஸில் வந்து ரைட் சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்டூவில் போயிட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் நன் ஆகிடும். ஃபில் வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ பார்டர் வந்து பேக்கில் இருக்குது, அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அரேஞ்சில் போயிட்டு ஆர்டர், இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட் இருக்குது. ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட்டு பேஜ் அப், ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பார்டர் ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. அதுக்கு பின்னாடி பாக்ஸ் இருக்குது, ஒயிட் பாக்ஸு. அதுக்கு பேக்கில் வந்து இந்த அவுட்லைன் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் போட்டிங்கன்னா ஜூம் டூல் வந்துச்சு. ஜூம் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். இப்போ பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கு ஒயிட் பாக்ஸு, இதை அப்படியே மேலே பண்ணிடலாம். நம்ம இது ஜாயின் பண்ணிடணும். அது கேப் வந்து தெரியக்கூடாது. அதே மாதிரி எச் போட்டிங்கன்னா ஹேண்ட் டூல் வந்துடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடணும். எதனா தப்பாகிடுச்சுன்னா Ctrl+Z போட்டிங்கன்னா அன்டூ ஆகும். அது இப்போ இங்கே வந்து கிளியராக செட் ஆகிடுச்சு. இது இப்போ இந்த பாக்ஸு ப்ளஸ் இந்த பார்டர் எடுத்து செலக்ட் பண்ணிக்கணும். பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு இந்த பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. இதை வந்து குரூப் பண்ணிக்கணும். இல்லை இங்கே டேரெக்டாகவும் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு போட்டிருக்கு. ஷார்ட்கட் வந்து Ctrl+G கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து குரூப் ஆகிடும். இப்போ
கீபோர்டில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ இதில் வந்து 2 பார்டர் இருக்குது. இதில் இது மிரர் பட்டனில் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இங்கே கீபோர்டில் ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது இந்த இடத்துல இதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அது இப்போ இது வந்து மேலே கீழே இருக்குது. இந்த பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு லெஃப்ட் சைட் பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு டீ போட்டிங்கன்னா அதுக்கு டாப்பில் வந்துடும். அது கீபோர்டில் டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஈக்குவலாக வந்துடும். அது பார்த்தீங்கன்னா 2 சைட் போட்டாச்சு. இது 2 இப்போ செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துக்கலாம். Ctrl+G கீபோர்டில் Ctrl+G கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே குரூப் ஆகிடும். இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணோம். கீபோர்டில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இதை மிரர் பட்டனில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ளிப் ஆகும். அது இப்போ இதை அப்படியே வந்து டவுனில் கொண்டு வரும். கீபோர்டில் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா இது அப்படியே டவுனில் வந்துடும். அது Z போட்டிங்கன்னா ஜூம் டூல் வந்துடும். நட்ஜ் ஆப்செட் பார்த்தீங்கன்னா 2.54 இருக்குது. அதாவது மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு கீபோர்டில் ஒரு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மூவ்மெண்ட் 2.54 இருக்குது. இது வந்து 0.5 கொடுத்துக்கலாம். 0.5 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா அப்ளை ஆகிடும். அது இதை வந்து டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா 0.5 mm கீழே வரும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது செட் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு பார்டரை நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து நம்ம பார்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பார்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் ஃப்ரீ மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி. பிரகாஷ். நன்றி, வணக்கம்.